சோனியா என்ன பண்ணுற? என்ன நண்டை பிடிக்க பயப்பட நண்டை அஞ்சிட்ருக்க? என்ன பண்ணுறது, கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவாங்கி தானே ஆகணும். வேறு வழி இல்லாமல் நண்டாயிடுறாங்க பாருங்க. எல்லாம் தான் கற்றுக்கணும். க்ளீன் பண்ணுற சொல்லு பார்ப்போம். நீ கேளு எப்படி நண்டை க்ளீன் பண்ணுவோம்? நண்டை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அப்படி எடுத்துட்டு இப்படி தான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சா மட்டும்தான் நம்மளை கடிக்காது. இந்த கேப்பில் பிடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கால் பிடிச்சிடணும். அந்த அப்படியே போயிட்டு ஒன்றை உடச்சிடலாம். அப்படி உடச்சிட்டு இதை போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காலையும் உடச்சிடலாம். நாட்டு நண்டது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இது இந்த ஓடை அப்படி பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா, இதில் நல்ல கொழுப்பு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி எல்லோ கலரில் கொழுப்பு இருந்தால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வேறு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா அழுக்கு இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுடணும். ஓகே, இதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நெருவி இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படியே இதெல்லாம் அசட் இது எல்லாத்தையும் எடுத்துடணும். இதையும் எடுத்துடணும். ரெண்டு பக்கமும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தொப்பில் கிள்ளணும். அதுலேயும் கொழுப்பு இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இருக்குறீங்களா, நண்டைக்கு பின்னாடி இருக்கும். இதையும் பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு காலாக பிச்சு போட்டுடலாம். மொத்தமாக பிச்சா கூட பிச்சுக்கிட்டு போயிடும் நண்டு. இது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் நாட்டு நண்டு. சளிக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு நண்டு நத்தை இதெல்லாம் சாப்பிட்றவங்களாம் அப்படியே கல் உருண்டை மாதிரி இருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ எந்த வியாதியும் அவங்களுக்குலாம் வராமல் இருந்துச்சு. இந்த காலத்தில் எல்லாமே இந்த சீ ஃபுட்டாக சாப்பிட்டு எல்லாருக்கும் பல வியாதிகள் வருது. இப்போ நான் எப்படி பிடிக்கிறேன் பாரு நல்ல. இவன் தான் மேலே வரான். அப்படியே என்ன கவர் பண்ண. க்ளீன் பண்ணிட்டியா? இங்கே எவ்வளோ அழகாக பார்க்க பாருங்க. எல்லாம் நான் பார்க்குது. அவள் கருப்பியோட பிள்ளைங்க இவளுங்க 5 பேர் இவளுங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு குஞ்சு சின்னதுலேயே கிரிப்பில் பிடிச்சிட்டு போயிடுச்சு. மீதி 4 பேர் தான் இருக்காளுங்க. இந்த 4ல் 1 மட்டும் தான் சேவல், மீதி 3 பொட்டை. கடைசி நண்டு அங்கே ஆடி பாரு. ஆடி கீழே விழுந்துடா. சரி பாப்பா. ஆதி 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 பாய் சொல்ல. ஆதி பாய் சொல்லு. என்ன பூ? கொம்பம்பூ. பட்டாம்பூச்சிலாம் வந்து உட்காந்து தேன் எடுக்குமா தானே அது? இது மருந்து தானே அது?
ஆட்டாவை பார்த்து சேராக இருக்கு. ஏதாவது காமெடி பண்ண சோப்பு விட்டு போட்டு வேணுமா தேய்ச்சி கலவரியான்னு கேட்குறா. பாத்திரம் நார் வேணுமா சோமையா போட்டு தேய்ச்சி கழுவுறியா? சோப்பு எடுத்துகிட்டு வருவா பாத்திரம் சோப்புலாம் எதுக்கு இவ்வளோ சுத்தம் பண்ணிட்டு இருக்கிய? நண்டோட வாடையே விடும்பு இருக்க. இது சுத்தமாக சாப்பிடணும்ல. அப்புறம் சேரில் இருக்கும்ல நண்டு, சுத்தமாக க்ளீன் பண்ணணும். பனியை கொண்டு மாட்டாம பாய தள்ளிட்டு போ. அவ்வளோதான் ஆளதான் இருக்கு. சோனியா க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. காட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் வறுத்தரலாம். நண்டு பாருங்கள் எவ்வளோ கொழுப்பாக இருக்குது பாருங்கள். கதிரெலாம் சாப்பிட்டுட்டு நல்லா கொழுப்பாக இருக்குது பாருங்கள் நண்டு. நீ ஒரு புடி தான். இது நண்டு வறுவல் தான். சரி போங்க போ. அதெல்லாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சிலிண்டரை விட இதான் டக்குன்னு வேலை முடியும். சீக்கிரமாக நல்லா எரியும், பயங்கரமாக எரியும். ஸோ இது நல்லா அனல் வரைக்கும் சூப்பராக எரியும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நண்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நண்டு வறுவல் தான் பண்ண போகிறோம். நாட்டு நண்டு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாரு தான் கேமராமேன். ஹாய் சொல்லுப்பா. வானவில் வச்சாச்சு. வானவில்லை அதாங்க சட்டி. இங்கே காட்டு, நான் காட்டுறேன் என்னென்ன தேவை. நீனே பேசிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்டு வறுவல் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஆயில், ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காய்ச்ச கருவேப்பிலை. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்துக்கலாம். போதுமா? சமைக்க போகிறது நீ என்ன கேட்குற? நான் நீ பக்கத்தில் இருக்கேன், அவங்ககிட்ட டிசிஷன் கேட்டுக்கணும்ல. நண்டு வறுக்க சூப்பராக சமைப்பாங்க அவங்க. நண்டு வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வச்சாக்கா. அதனால சும்மா நண்டு வறுத்துக்க சொல்லுவான், தண்ணி காலத்துலேயும் சரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்ச நண்டு, அப்புறம் என்ன வச்சுருக்கோம்னா இங்கே பாருங்கள் பூண்டு, மிளகு, ஜீரகத்தை கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு, இதனால் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நம்ம வீட்டில் வச்சுருந்தாங்க. நம்ம பச்சை மிளகா கூட நம்ம வீட்டில் காய்ச்சது. தக்காளி இப்போ தான் காய் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இப்போ தான் காய் வச்சிருக்கு. தக்காளி இன்னும் பழுக்கலை. எல்லாமே நம்ம காய்கறிலாம் கடையிலேயே அதிகமாக வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிள்ளைகள் என்ன காய்க்குதோ அதை பிச்சு போட்டு அப்படியே வைக்க வேண்டியதுதான். வறுத்து நான் என்ன சாப்பிட போகிறோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சாப்பாடு சாப்பிட போகிறோம்? நண்டு வறுத்து இப்போ என்ன சாப்பாடு சாப்பிட போகிறோம்? ஐஸ் பிரியாணி தானே. நண்டு வறுத்து ரசம் வச்சு சாதம் வச்சாச்சு. ஆடிக்கு நான் என்ன சாப்பிடுவோம்? நம்ம வீட்டிலே பழைய சோறு, நீ ஐஸ் பிரியாணி பாருங்க. நம்ம பழைய சோறு தாங்க இன்னைக்கும். நண்டை போட்டுக்கலாம், கழுவி வச்சு நண்டை சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம்.
கேரளா மாடலா? வாட் இஸ் திஸ்? இது ஆமாம், மிளகாத்தூள் போட மாட்டாங்க. தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள். கேரளால இருந்தியா என்ன? ஆமாம். எப்போ? அதாவது நாகர்கோவிலில் பட்டறையில் இருந்தேன்னா, வெல்டிங் பட்டறையில். அப்போ அவங்க வந்து இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் கேரளாவில் இருந்தப்போ காலையிலே காஃபி முட்டையும் தானே சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். அது வந்து இது இல்லை காலையில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் முட்டை சாப்பிட்டேன், பால் சாப்பிட்டேன்னு எதுவும் சொல்லுவேன். பால் முட்டையும் தான் சாப்பிடுவாங்க. பால் முட்டை புரோட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து வச்ச மிளகு ஜீரகம் பூண்டு இதை போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு சிங்கம் வந்துட்டு, எங்கள் வீட்டு சிங்கம் இப்போ டார்ச்சர் பண்ண போகுது. டார்ச்சர் பண்ண வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு சிங்கம் வந்துட்டு ஆஹா அடுத்து எடுத்து கொட்ட போகிறாங்க. அதெல்லாம் இல்லடி, அம்மா கொட்டிட்டேன். அம்மா தேவையான அளவே கொட்டிட்டவா. இங்கே பாருங்க, ஜீரகத்தை எடுத்து இதில் கொட்டு போகிறான். வாழுங்க, அது எங்கள் வீட்டு வாழு, எங்கள் வீட்டு வாழு. இங்கே பாராதி தண்ணி எடுக்கிறாங்க. அடுத்தது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பொம்மை படம் கொடுத்து உட்கார வச்சுட்டு வந்தேன். வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ், புகை வருது. தண்ணி எடுக்க வரான், தண்ணி குடிக்க வைக்கிறான். குடி அவன் குடிக்கிறது எடு. சரியான வாசனையாக இருக்குதுண்ணா. நல்ல வேலையாக இருக்குல்ல. சரியான வாசனையாக இருக்குது. இப்போயே பறித்து சாப்பிடலாம் இருக்கு. மசாலா எல்லாம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் வேகிறதுக்காக. போதும்ல, தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா வச்சிங்களேன், நல்லா வெந்து வந்துடும். நண்டு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம்தான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் நல்லா. అవునా என்ன பண்ற? கார் ஓட்டுறியா? கார் மேலே உட்காந்துக்கிட்டே வேணாலும் கார் ஓட்டுவானா? ஆ சரி அவன் கார் அப்பா சரியான வாடங்க. நீ ஒரு புண்டானே காலையாக உட்காந்து நினைக்கிறேன். ஒருத்தன் விட்டுறேன். நண்டு சுமையாக கிடையாது, ஆதிக்கம் கிடையாது, எனக்கு மட்டும்தான். நாங்கள் நண்டு சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே சாப்பிட்டாலும் அந்த நிறைய மட்டும் சாப்பிடுவோம். ஆனால் சதீஷ் நல்லா சாப்பிடுவாங்க. ஓடுறது, பறக்கிறது, தாவுறது, கூவுறது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க சதீஷு. அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து நாங்களும் அப்படியே பழக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க அவன் என்ன பண்ற. ஆதி என்ன பண்ற? பாய் சொல்லுப்பா, பாய் சொல்லடி, பாய் சொல்லுங்க. ஆதி இங்கே பாருங்க, பாய் சொல்லுங்க. ஆதி பாய் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆதி ஆதி நண்டு வறுவல் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள் கண்ணெல்லாம் வேர்த்துருக்குன்னா வேர்க்கலாம் இல்லை, உண்மையாகவே தண்ணி வருது புகையில் பயங்கரமாக. வெயில் ஹெவியாக அடிக்குது இல்லையா, ஸோ அடுப்பில் உட்கார முடியல.
கருப்பம் முடிச்சு நிற்கிது, அடுத்து நானும் குடிக்குது. இங்கே இந்த கோழி இப்போ குஞ்சு குடிக்குதுன்னு பாரு. இல்லை கருப்பா பிளாக்கி கருப்பி கருப்பா உன்னை அக்கா பார்ப்பாங்கடா செல்லில், அதான் எடுக்கிறேன். அப்படின்னா இந்த கோழி நம்ம நாகப்பட்டினத்தில் அக்கா வீட்டில் தான் இருந்து வாங்கிட்டு வந்தோம். கருப்பிலாம் கருப்பி இங்கே வந்து தான் இந்த 4 குஞ்சும் பொரிச்சிருக்கா. ஸோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. நண்டு வறுவல் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா காரசாரமான நண்டு வறுவல் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டவா? இங்கே பாருங்கள், நண்டு வறுவல் ரெடி ஆகிட்டு சாப்பிட்லாம் நம்ம. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுப்பு பார்த்திங்கன்னா எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அடுப்பு எப்போவுமே எந்த பக்கம் மேற்கு பக்கம் பார்த்து தானே இருக்கும். இது எங்கே பார்த்துருக்குன்றா வடக்கு பக்கம் பார்த்துருக்கு. அடுப்பு எந்த பக்கம் பார்த்துருக்குன்றது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பு நல்லா எரியுதா அவ்வளோதான் மேட்ரு. பயங்கரமாக எரியும் இந்த அடுப்பு. அங்கே பாருங்கள், நல்லா அனல் வரைக்கும். நம்மளோட எண்ணம் தான் எல்லாமே, நம்ம எண்ணம் தான். அடுப்பு எந்த பக்கம் இருந்தாலுமே நல்லா தான் எரியும். நம்மளோட எண்ணங்கள் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறக்கிடலாம். ஓகே இறக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பழைய சாதமும் நண்டு வறுவல் ஆதி தான் எடுக்கிறான். பயங்கரமாக காரசாரமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது புளி மிளகாய், பச்சை மிளகாய் அதிகமாக நம்ம வீட்டில் காய்க்கிறதுனால புளியும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நண்டு வறுவல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சார். பழைய சாதம் பார்த்துக்கிறேன், சாப்பிட்டுட்டு சொல்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சத்தியமா வர்றா நீ விளையாட்டு வர்ற உண்மையாவே நல்லா இருக்கா? இருக்கு நண்டு இருக்கு, தரமா இருக்கு. இதுக்கு தானே லீவ் போட்டேன். நண்டெல்லாம் நம்ம வந்து புட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். அப்படியே புட்டு அப்படியே மென்னா அப்படியே முழுங்கிடுவான். மீனாக இருந்தாலும் முள்ளுமே சாப்பிட்ருவான் சதீஷ். இது மிளகா நல்லா இருக்கா? தேங்க்யூ, நன்றி. என்னடி நீ என்ன நண்டு சாப்பிட்றியா? ஐயோ உனக்கு உரைக்கலையாடா இவன் நண்டு சாப்பிட்றான். பொம்மையாடி வச்சாச்சு பொம்மை. ஏன் கத்துறானே தெரியலையே.